என்னென்ன கண்டிஷன்லாம் அவங்க போடுறாங்க? ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட பொண்ணோட அப்பா பேசுறது, நீங்கள் கல்யாணம் பண்ணோடனே தனியாக போயிடணும். எனக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த பணம் உங்ககிட்ட கேட்குறாங்க? அவங்க பேரம் வாங்கியிருக்காங்க, கடன் இருக்கு, அதனால நாங்கள் இது பண்ணோம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தால் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு என்ன நினைக்கணும், ஒரு 10 லட்சம் கூட்டு வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனாலே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்தேன், இது சரியா இல்லை, உங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி இது நான் அன்னைக்கு சொல்லிட்டு நான் போயிடலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இதை பண்ணிட்டு உங்களுக்கு போயிட்டு உன்னை சித்திரவதைப்படுத்தலாம். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுருப்பேன். என் மாமனார் தான் என்னோட மனைவிக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அதை நான் ஏற்றுக்கிறதுல நான் முழுப்பியா நான் ஒத்துக்கிறேன். முன்னாடியே சொன்னது உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி ஒரு 5 ஏக்கரா இருந்தால் மட்டும்தான் காடு தோட்டம், எங்கள் சைட்லாம் வந்துட்டு காடு தோட்டம் கண்டிப்பாக இருக்கணுன்றாங்க. 5 ஏக்கரா மினிமம் இருக்கணும், இருந்தால் தான் நீ பொண்ணு பார்க்கவே வரணும். அதுவும் வந்துட்டு நீர் பாய்ச்சற பூமியாக இருக்கணும், மேட்டாங்காடாக இருக்கக்கூடாது, இப்படி பல கண்டிஷன்ஸ் இதுலேயே சொல்லுவாங்க. இது புதுசாக இருக்கேன். விவசாயம் 5 ஏக்கர்லாம் 5 ஏக்கர் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மேட்ரிமோனியில் அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா எதிர்பார்ப்புகளை 4 பக்கம் ஒரு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொல்ற விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. வாழ்க்கை எதிர்பார்ப்பு சார் இருக்கு. அப்போ எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இல்ல எதிர்பார்ப்புங்கிறது கண்டிஷன் பேர் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பேசினப்ப 5 வருஷம் தான் அந்த லைஃப் இருக்கும் கண்டிஷன் போட்டா அப்படினீங்க. எனக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களாச்சு. எனக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க? என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்னோட ஃபேமிலியை பார்க்கணும். அது இல்ல எல்லாம் பாத்துக்கிறது தான். நீங்க வைஃபோட ஃபேமிலி பாத்துக்கணும், வைஃப்க்கு ஃபேமிலி பாத்துக்கணும். கண்டிஷன்ங்கிறது வந்து அடிமைத்தனம்னு நினைக்கிறீங்க. அவங்க கண்டிஷன் போட்டு நம்ம வாழணுமாண்டு, அந்த கண்டிஷன் போட்டு வாழ்றதுல எவ்வளோ ஒரு இன்பமான விஷயம் இருக்குன்னு தெரியுங்களா? தகப்பனுக்கு அப்புறம் புருஷன் நல்லது சொல்லி கொண்டு வராங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அந்த பொண்ணோட வேலை என்ன? அது தகப்பனோட வேலை. ஒரு நல்ல பையனை பார்த்தோம், நம்ம கட்டி கொடுத்துட்டோம், நம்ம பொண்ணு நல்ல ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அப்போ அதோட கடமை எங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ எங்களோட மனைவியை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரோமோ எங்களோட பிள்ளைங்க அவங்கள பார்த்து வளருவாங்க. பிள்ளைங்க வந்து மனைவியை மட்டும், அதாவது தாயை மட்டும் பார்த்து வளர மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலியா அப்பா அம்மா அப்படின்னு 2 பேரையும் பார்த்து தான் வளருவாங்க. நீங்க வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து பெண் கிட்ட மட்டும் இல்ல. இங்க எப்படி வந்து ஆகுது அப்படின்னா, வேலைக்கு போகக்கூடாது, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது தெரியுமா? பொண்ணு வந்து பையனோட அதிகமாக படிச்சிருக்க கூடாது, ஒரு பிஜி டிகிரி வச்சிருக்கா, அப்போ இவன் என் பையனை மதிக்க மாட்டா, அப்போ இவளுக்கு வந்து எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வருது. ஓகே, உங்க சைடில் பார்த்தது. நான் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், என்னோட ஒய்ஃப் டீச்சர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல வேலைக்கெல்லாம் போக கூடாது, குடும்பத்துக்கு தான் பொண்ணு. நான் என்ன சொல்றேன், வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ற உரிமையே கிடையாது. அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அவ போவா, அது அவளோட உரிமை. எம்ஏ படிக்க வச்சேன் ஒய்ஃபை, எம்ஏ படிக்க வச்சேன். அவங்களுக்கு வேணும்னா அவங்களே படிச்சுப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து யூஜி டிகிரி அவங்க அப்பா படிக்க வச்சு விட்டுருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க. ஒரு பார்ட்னரா நீங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். நான் படிக்க வச்சேன் அப்படின்னு நீங்க வந்து பெருமையா வந்து அதை அந்த நேரம் வரும்போது நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலா அவங்களால முடியாத கட்டத்துல தான் நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் படிக்க வச்சேன் அப்படின்னு கில்ட் ட்ரிப் பண்ணாதீங்க. தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோம். நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க, தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க. கிடையாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது.